வினா இலக்கம் 16 பின்வரும் தாயக்கட்டைகளில் முறையான தாயக்கட்டையாக கருத முடியாதது எது? இதில் பார்ப்போமா குட்டீஸ், தாயக்கட்டை கணக்கு எப்படி செய்யணும்னு சொன்னால் எதிர்ப்பக்கங்களை வச்சு தான் செய்யணும். ஓகேவா? என்னென்னு சொன்னால் எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7க்கு சமனாகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கணக்கை செய்யணும். இப்போ நாம் உதாரணத்துக்கு 1 எடுத்தோம்னா, ஓகே, இப்போ நான் சொல்லிட்டேன் எதிர்ப்பக்கங்களில் கூட்டுத்தொகை 7 இருக்கணும் சொல்லி. அப்போ 1ஓட எத்தனை கூட்டினா 7 இருக்கும்? 1ஓட 6 கூட்டினா தான் 7 இருக்கும். ஓகேவா? இப்போ 1 மாறி கூட்டினா எத்தனையா இருக்கும்? 7 இருக்கும். அப்போ 1ஓட எதிர்ப்பக்கம் என்னவா இருக்கும்? 6 இருக்கும். இப்போ 2 இருந்தால் என்னவா இருக்கும்? எத்தனையை கூட்டினா 7 வரும்? 2 விட 5 கூட்டினா 7 வரும். அப்போ 2 5 7. ஸோ 2 எதிர்ப்பக்கம் 5 இருக்கும். இப்போ 3 இருந்தால் எதிர்ப்பக்கம் எத்தனையா இருக்கும்? 4 இருக்கும். ஓகே, இப்போ 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 7. அதே மாதிரி தான் 6க்கு எதிர்ப்பக்கம் 1, 5க்கு எதிர்ப்பக்கம் 2, 4க்கு எதிர்ப்பக்கம் 3ன்னு சொல்லி எடுப்போம். ஓகே, அப்போ இந்த அடிப்படையாக வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதில் பாருங்கள் 5 இருக்குது இந்த பக்கம். 5 இருந்தால் இதில் எதிர்ப்பக்கம் எத்தனையாக இருக்கணும்? 5ம் 2ம் 7 இருக்கும். 5ஐயும் 2ஐயும் கூட்டினா எத்தனை? 7. இப்போ 7 கூட்டுத்தொகையாக வரணும்னா 2 இதோட எதிர்ப்பக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தாயக்கட்டையில். அதே போல் இதில் 3 இருக்கு இல்லையா? 3ஓட எத்தனை கூட்டினா 7 வரும்? 4. அப்போ 4 இந்த பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3ஓட எதிர்ப்பக்கம் 4 தான். ஸோ இந்த பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் 1 இருக்குது. 1 இருந்தால் இதில் பாருங்கள் எத்தனையா இருக்கணும்? எதிர்ப்பக்கம் 6 இருக்கணும். 1 மாறினா 7. அப்போது 6 இந்த பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த தாயக்கட்டையை பொறுத்தவரை. அப்போ இது சரி. அடுத்தது பார்ப்போம். இதில் 4 இருக்குது. 4 இருக்குன்னு சொன்னால் இந்த பக்கம் எத்தனை இருக்கணும்? 3 இருக்கணும். 4 3 7. அதே மாதிரி 6 இருக்குன்னு சொன்னால் இந்த பக்கம் எதிர்ப்பக்கம் எத்தனையா இருக்கணும்? 1 இருக்கணும். 6 1 7. 2 இருந்தால் 5 இருக்கணும். 5ம் 2ம் 7. அப்போது இந்த மேற்பரப்பில் தரப்பட்டிருக்கிற இலக்கங்களுக்கு எதிர்ப்பக்கங்கள் இருக்க சரியான எதிர்ப்பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த தாயக்கட்டையிலே. அப்போ இதுவும் சரி. இப்போ இதை பார்ப்போமா? இதில் 6 இருக்குது. 6க்கு எதிர்ப்பக்கம் எத்தனை நம்ம பார்த்துட்டோம்? 1 இருக்கணும். எதிர்ப்பக்கம்னா இங்கால தானே இருக்கணும். ஆனால் இதில் மேற்பரப்புலையே மேலே தரப்பட்ட இதிலேயே என்ன செஞ்சுட்டு 1 தரப்பட்டுட்டு. அப்போது இது இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இதுதான் தவறான தாயக்கட்டையாக இருக்கும். ஓகே, 6 இங்கே தந்திருக்கிறபடியால் 6 1 6க்கு எதிர்ப்பக்கமாக இருந்திருக்கணும். இதில் 1 இதில் தந்திருக்கிறபடியால் 6 1க்கு எதிர்ப்பக்கமாக இருந்திருக்கணும். ஸோ இது பிழையான தாயக்கட்டை. அப்போது இந்த கேள்விக்கு விடை என்ன? 3வது விடை. ஓகே, வினா 17 கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் ஓர் உரு ஏனைய இரு உருவிலிருந்து வேறுபட்டுள்ளது. அவ்வேறுபட்ட உருவை தெரிவு செய்க. ஓகே குட்டீஸ், இதில் பாருங்கள். இதில் சதுரம் 1 தரப்பட்டிருக்கு. இதில் வட்டம் தரப்பட்டிருக்கு. இதில் முக்கோணம் 1 தரப்பட்டிருக்கு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கோடுகள் பயன்படுத்தப்பட்டு இது சமச்சீர் கோடுகள்னு சொல்லலாம். ஓகே, சமச்சீர் 2 கோடுகள் பயன்படுத்தப்பட்டு 4 உருக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, 4 உருக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இப்படி ஒரு கோடு பயன்படுத்தப்பட்டிருக்கு, இப்படி ஒரு கோடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் வட்டத்துக்கும் பயன்படுத்திருக்கு. இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. ஓகே, இப்போ இதில் 4 உருக்கள் உருக்களாக இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், முக்கோணத்தில் 2 இதில் பயன்படுத்தப்பட்டது போல் 2 கோடுகள் பயன்படுத்தப்படலை, 3 கோடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே டைமில் 3 உருக்கள் தான் வந்திருக்கு இல்லையா? அப்போது இந்த தரப்பட்டிருக்கிறதுல எது வித்தியாசமானதாக இருக்குது? தரப்பட்டிருக்கிற உருவில் இந்த 3வது தானே. ஸோ இதுக்கு என்ன விட? 3வது. ஓகே, வினா 18 இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கைக்கும் சதுரங்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் யாதுன்னு கேட்டீங்க. இந்த உருவத்தில் ஃபஸ்ட்டு எத்தனை சதுரம் இருக்கின்ற பாபமா? இப்போ தரப்பட்டிருக்கிற உருவமே பெரிய உருவம் சதுரம் இல்லையா? அப்போ ஒரு சதுரம். அதே போல் பாருங்கள்,
இப்படி 2ஆக சமச்சீர் கோடுகளால் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து எத்தனை சதுரம் வருது? 2, 3, 4, 5. பெரிய சதுரத்தோடு சேர்த்து 5 சதுரங்கள். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இன்னொரு சதுரம் வருது பாருங்க, இதுவும் ஒரு சதுரம். ஸோ 6 சதுரங்கள் இருக்கு. ஓகேவா? சதுரங்கள். இப்போ நாம் முக்கோணங்களை பார்ப்போமா? முக்கோணங்கள் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன முக்கோணம் எத்தனை இருக்குன்னு பார்ப்போமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 முக்கோணம் இருக்கா? இப்போ பாருங்க, இந்த 3ஆம் நம்பர் போட்டிக்கிற முக்கோணமும் 5ஆம் நம்பர் போட்டிக்கிற முக்கோணமும் சேர்ந்து ஒரு முக்கோணம் வரும் பாருங்க. இது ஒரு முக்கோணம். ஓகே, அப்போ எத்தனாவது முக்கோணம்? 9வது. அதே மாதிரி பாருங்க, இந்த 2 போட்டிக்கிறதும் இந்த 7 போட்டிக்கிறதும் ஒரு முக்கோணம். அப்போ 10 முக்கோணம். அதே மாதிரி பாருங்க, 2, 3 போட்டிக்கிறது. அப்போ எத்தனை வரும்? 11. மரம் 7, 5 போட்டிக்கிற முக்கோணங்களை சேர்த்தா எத்தனை? ஒரு முக்கோணம். அப்போ எத்தனை முக்கோணம்? 12 முக்கோணம். ஸோ முக்கோணம் வந்து 12. அப்போ கேட்டுக்கிற கேள்வி என்ன நம்மள்கிட்ட? 2க்கு இடையிலான வித்தியாசம். அப்போ 12ல் 6 போனால் எத்தனை? 6. அப்போ விட என்ன? 3வது.